ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி பேக் டு பேக் வந்து போன வாரம் தான் வந்து எஸ்பிஐ பிஓன்ற ஒரு பயங்கரமான இடி இடிச்சிச்சு. ஸோ இப்போ இந்த வாரம் ஐபிபிஎஸ் பிஓட இடி இடிக்க ஆரம்பிச்சிருச்சு. மாற்றி மாற்றி அடிக்கிறீங்களேடான்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ இந்த வாரம், அதாவது இன்றைக்கி ஐபிபிஎஸ் பிஓட போர்ட்டல் ஓப்பன் ஆயிடுச்சு. ஜூலை 1, 2026லேருந்து 21 ஜூலை 2026 வரைக்கும் போர்ட்டல் வந்து ஓப்பனாக இருக்கும். அப்ளை பண்ணிடுங்க. அட் த சேம் டைம் எஸ்பிஐ பிஓட நோட்டிஃபிகேஷன் வந்து ஜூலை 8 முடிஞ்சிடும். ஸோ இப்போ அதனால் சீக்கிரம் அப்ளை பண்ணிடுங்க. அண்டு ஃபீஸோட அந்த நம்ம கட்டுறதுக்குமே பேமெண்ட்டோட அந்த போர்ட்டலுமே வந்து சேம் இந்த போர்ட்டல் ஓப்பனிங் அந்த ரேஞ்சு பிட்வீன்குள்ளே தான் இருக்கும். ஸோ அப்போ அதனால் ஃபீ பேமெண்ட்டையும் சேர்த்தே கட்டிடுங்க. அண்டு எடிட் விண்டோ, அதாவது நம்மளுக்கு ஏதாச்சும் கரெக்ஷன் இருக்குது, எடிட் பண்ணணும் அப்படின்னா அது எப்போ ஓப்பன் ஆகும்னா 21 அப்புறம் கொடுத்துருக்க ஆஃப்டர் க்ளோசிங் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன். ஸோ 21 அப்புறம் தான் எடிட் விண்டோ ஓப்பன் ஆகும், இந்த எஸ்எஸ்சி அது சிஜிஎல் பேட்டர்னில் இருக்கிற மாதிரி. ஸோ அப்போ அது அடுத்து வந்து நம்மளுக்கு வந்து ப்ரிலிம்ஸ் எப்போ கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் மாதம் தான் வரப்போகுது. சேம் எஸ்பிஐ ஆகஸ்ட் மாதம் தான் வரப்போகுது. அதான் சொல்கிறேன்ல, ஒரு மாதம் ஃபுல்லாக ப்ரிலிம்ஸ் எழுதுவோம், அடுத்து ஒரு மாதம் ஃபுல்லாக மெயின்ஸ் எழுதும், இப்படி தான் வாழ்க்கை போகுது. அடுத்து மெயின்ஸ்னு பார்த்தோம்னா மெயின்ஸ் வந்து அக்டோபர் மாதம் வருது. இதுக்கு நடுவில் வந்து இந்த ப்ரிலிம்ஸோட ரிசல்ட்டும் வந்துடும். அது வந்து செப்டம்பர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஓகே, நத்திங் டு வரி. ஸோ அப்போ இதெல்லாம் இருக்குது. அண்ட் அடுத்து வந்து நம்மளுக்கு இதெல்லாம் வந்துடும். இதெல்லாம் நம்ம இப்போ மெயின்ஸ் கிளியர் பண்ணிட்டோம்னா பர்சனாலிட்டி டெஸ்ட்டு, அடுத்து இன்டர்வியூ, அடுத்து அலாட்மெண்ட் சொல்லிட்டு அதெல்லாம் வேறு கேட்டகரி. அதுக்குள்ளே போக வேணாம். நம்மளுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிலிம்ஸு மெயின்ஸு இதை மட்டும் கிளியர் பண்ணணும். அதை மட்டும் ஃபோக்கஸாக வச்சுக்கலாம். அடுத்து இது ஃபுல்லாகவே இன்டெக்ஸ்னால் என்னென்ன கொடுக்கப்பட்டிருக்கு, இங்கே என்னென்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிலாம் பார்க்கலாம். அங்கே வந்து நேஷனாலிட்டி கொடுத்துருப்பாங்க, அடுத்து ஏஜோட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் என்ன அதை பற்றி கொடுத்துருப்பாங்க, கைட்லைன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ அப்போ இதை வந்து ஓவராலாக ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கலாம், ஒன்றுமே பிரச்சனை இல்லை. இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது இருந்ததுன்னா இன்ட்ரொடக்ஷன். ஓகே இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காலம். அதாவது எந்தெந்த பேங்க்குக்கு வந்து இப்போ நம்ம ஐபிபிஎஸ்பிஓ அலாட்மெண்ட் இருக்குன்னு பார்க்க போகிறோம். ஸோ இப்போ பேங்க் ஆஃப் பரோடா, கனரா பேங்க்கு, இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க்கு, அடுத்து யூகோ பேங்க்கு, பேங்க் ஆஃப் இந்தியா, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா, பஞ்சாப் நேஷனல் பேங்க்கு, யூனியன் பேங்க் யூபிஐ இருக்குது, பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா இருக்குது, இந்தியன் பேங்க் இருக்குது, பஞ்சாப் அண்ட் சிந்த் பேங்க் இருக்குது. ஸோ இப்போ நல்லா பார்த்தீங்கன்னா மொத்தம் 12 பப்ளிக் செக்டர் பேங்க்கில் 11 பப்ளிக் செக்டர் பேங்க் இருக்கும். அந்த 12 எங்கே? அவன் தான் எஸ்பிஐ. ஸோ இப்போ அவன் தனியாக வச்சு தான் நம்மளை சாவடிக்கிறாள். ஸோ அதனால் அவன் இதுக்குள்ளே வரவே மாட்டான். ஸோ மொத்தமாக இந்த 12 பேங்க் தான், இந்த 11 பேங்க் தான். இந்த 11 பேங்க்கில் நம்மளுக்கு வந்து வேகன்சி போடுவாங்க. ஸோ அதான் கான்செப்ட். இந்த 11 பேங்க் இருக்கும். ஸோ இப்போ நம்ம இருக்கிற மார்க்கை பொறுத்து எந்த பேங்க்கு கட் ஆஃப் இருக்குது, கூட குறையன்னு போட்டு போய்க்கலாம், அவ்வளோதான். இங்கே பார்த்தீங்களா பேசிக் பே, இந்த ஐபிபிஎஸ்பிஓ பொறுத்தளவுக்கு பேசிக் பேவே எவ்வளோ இருக்குது? ஒரு 48,000. இது வந்து பேசிக். இது போக நம்ம ஹேண்ட் சேலரின்னு பார்த்தோம்னா அது 70 80 கிட்ட போயிடும். ஸோ அமௌண்ட் ஹியூஜ். ஸோ நல்லா இது மிஸ் பண்ணிடாதீங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ரியலி கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. இந்த வாட்டி வேகன்சியும் கூட நம்ம பார்ப்போம், வரிசையாக பார்க்கலாம், ஓகேவா? ஸோ இது நேஷனாலிட்டி. ஸோ இப்போ இதில் பெரிய இஷ்யூ இருக்க போகிறது இல்லை. நம்மளுக்கு என்னது சிட்டிசன் ஆஃப் இந்தியான்னு இருக்கணும், இல்லைனா வந்து நேபாள், பூட்டான்னு சொல்லிட்டு இது நார்மல் யூஷுவல் இருக்கிற இதுதான் கொடுத்துருக்காங்க, வேறு ஒன்றும் இல்லை. அடுத்து ஏஜ் லிமிட் முக்கியமானது. அதாவது மினிமம் வந்து 20 இயர்ஸ் இருக்கணும், மேக்ஸிமம் பார்த்தோம்னா 30 இயர்ஸ் இருக்கும். அதாவது இன்னும் தெளிவாக சொல்லணும்னா 1996க்கு முன்னாடி பிறந்திருக்கக்கூடாது, நாட் ஏர்லியர் தென் பிறந்திருக்கக்கூடாது. அதே மாதிரி 2006க்கு அப்புறம் பிறந்திருக்கக்கூடாது. ஸோ இப்போ இதுதான் ஏஜ் லிமிட். அதனால் அதை பார்த்துட்டு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்காங்க, ஓகேவா? ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து ஏஜ் ரிலாக்ஸேஷன் கொடுத்துருப்பாங்க, அதுவுமே ஒன்றும் இல்லை, ஜஸ்ட்டு நார்மல் ஃபார்மாலிட்டி தான். ஸோ இது கொடுத்துருக்காங்களா. இதுக்கு அடுத்து பார்த்தோம்னா அப்படியே வந்தோம் அப்படின்னா இது ஃபுல்லாமே ரிசர்வேஷன், அந்த பீப்புளுக்கான கேட்டகரி பெஞ்ச்மார்க் எபிலிட்டிஸ்ன்ற அதுக்குள்ளே வந்துடும். ஸோ இப்போ இப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு நம்ம எத்தனாவது 13வது பேஜுக்கிட்ட இருக்கும். இது எக்கனாமிக் வீக்கர் செக்ஷன். ஸோ இதெல்லாம் வந்து ஜஸ்ட்டு ஃபார்மாலிட்டி இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ அந்தந்த கேட்டகரியில் இருக்கிற கேண்டிடேட்ஸ் வந்து அதை நல்லா ரீட் பண்ணிக்கோங்க. ஸோ இது இம்பார்ட்டன்ட். அதாவது ஃபார்மாலிட்டி கொடுத்துருக்காங்களே தவிர இம்பார்ட்டன்ட் இல்லை அப்படின்றது அர்த்தம் இல்லை. ஸோ இப்போ அந்தந்த கேட்டகரினா இப்போ நான் அதை படிக்கணும்னா எனக்கு அது வந்து அண்டர்ஸ்டாண்டபிளாக இருக்காது. ஏன்னா அந்த கேட்டகரியில் இருக்க பீப்புள்ஸ் அதை படிக்கும்போது அவங்களுக்கு ஒரு கிளியர்னஸ் கிடைக்கும். நான் சொல்லும்போது வந்து நான் ஜஸ்ட் ஓவரலாக ரீட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அப்போ அதனால் நான் இம்பார்ட்டண்ட்டாக கவர் பண்ணுறது மட்டும் கவர் பண்ணுறேன். அடுத்து இந்த எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் எடுத்துக்கிட்டோம்னா அதில் வந்து நான் சொன்ன மாதிரி தான். அதாவது எந்த ஒரு பேங்க் எக்ஸாம் இருந்தாலும் எனி டிகிரி வித் எனி டிசிப்ளின், எந்த டிசிப்ளினாலும் இருக்கணும். பட் வந்து ரெகக்னைஸ் பண்ண ஒரு கவர்மெண்ட் அத்தாரிட்டியில் ஒரு யூனிவர்சிட்டியில் இருக்கிற மாதிரி இருக்கணும். அண்டு முக்கியமான விஷயம், எக்ஸாம் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா நீங்கள் படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா ஓகே, நீங்கள் இன்னும் அந்த டிகிரி கம்ப்ளீட் பண்ணலை, படிச்சுக்கிட்டு தான் இருக்கேன், அப்ளை பண்ணுறேன்னா தாராளமாக அப்ளை பண்ணுங்கள். ஆனால் எக்ஸாம் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வேலை கிடையாது. பிகாஸ் சொல்லப்பட்டது என்னென்னு பாருங்கள், அதாவது இந்த போர்ட்டல் முடிகிற அந்த டேட் இருக்குங்களா 21 ஜூலை, அதுக்குள்ளே உங்களுக்கு டிகிரி உங்கள் கையில் இருக்கணும். ஸோ நம்ம சொன்னது தான், ஒரு டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்துருக்கணும். நீங்கள் வந்து படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, செகண்ட் இயர் தான் படிக்கிறேன், தேர்ட் இயர் தான் படிக்கிறேன்னா எக்ஸாம் எழுதலாம். ஆனால் ஒரு வேளை பாஸ் ஆகிட்டா வேலை கிடையாது. ஏன்னா டிகிரி சப்மிட் பண்ண சொல்லுவாங்க, டிவி இருக்கும், டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும். ஸோ அப்போ அந்த டைமில் சிக்கல். ஸோ நீங்கள் ஜஸ்ட் எக்ஸாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம், நீங்கள் படிச்சுக்கிட்டே இருக்கீங்கன்னா அப்ளை பண்ணலாமே தவிர
நீங்கள் பாஸ் ஆகிட்டிங்கன்னா வேலை கிடைக்கிறது, நீங்கள் டிகிரி சப்மிட் பண்ணால் தான் வேலை கிடைக்கும், அவ்வளோதான். ஸோ இதுதான் கான்செப்ட்டு. அதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா முக்கியமானது, ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ எஸ்பிஐயில் கூட பரவாயில்ல. எஸ்பிஐயில் வந்து எஸ்சி எஸ்டி கேட்டகரிக்கு வந்து நில்லுன்னு சொல்லிட்டு ஃபீஸ் போட்டிருந்தாங்க. அண்டு நார்மலாக ஓபிசி கேட்டகரிக்கும் வெறும் 750 தான் வச்சுருந்தாங்க. இங்கே பாருங்கள் 850. ஸோ ஓபிசி அடுத்து அதர் கேட்டகரிஸுக்கு 850 இருக்கும். சாரி, லைக் என்ன சொல்ல வரேன்னா, எஸ்சி எஸ்டி அண்ட் பேக்வேர்டு எஸ்சி எஸ்டி பர்சன் வித் பெஞ்ச் மார்க் இது இருக்கும்ல, அதில் இருக்கிற கேண்டிடேட்ஸுக்கு வந்து 175 ஃபீஸ், ஓகேவா. ஆனால் அதை தவிர இருக்கிற மித்த எல்லா கேட்டகரிஸுக்குமே வந்து ஃபீஸ் வந்து 850. ஸோ இப்போ அதை என்னென்னு பார்த்துக்கோங்க. அண்டு இதில் முக்கியமான விஷயம் வந்து மெயின்ஸில் ஒரு சேஞ்சஸ் நடந்திருக்குது. ஸோ இப்போ நார்மலாக பார்த்தோம்னா இங்கிலீஷில் வந்து நம்மளுக்கு 30 கொஸ்டின்ஸு 30 மார்க்ஸ் இருக்கும். ஓகே, இது வந்து ப்ரிலிம்ஸோட பேட்டர்ன், நான் சொல்கிறது ப்ரிலிம்ஸோட பேட்டர்ன் சொல்கிறேன். 30 கொஸ்டின் 30 மார்க்ஸ் இருக்கும். அண்டு குவான்ஸில் பார்த்தோம்னா 35 கொஸ்டின்ஸு 30 மார்க்ஸ் இருக்கும். ரீசனிங்கில் வந்து 35 கொஸ்டின்ஸு 40 மார்க் இருக்கும். பைத்தியம் முடிகிற மாதிரி இருக்குல்ல. ஸோ அப்படி தான் இருக்கும். ஆனால் வந்து டோட்டலாக டேலி பண்ணும்போது 100 கொஸ்டின்ஸ் 100 மார்க்னு சொல்லிட்டு வந்துடும். அண்டு 1 hour தான் லிமிட்டு. ஸோ அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் வந்து கொஸ்டின்ஸ் மட்டும் இருக்கும். ஆனால் எத்தனை கொஸ்டின்ஸ் நம்ம இப்படி மிங்கிலாக இருந்தாலும் ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் பெனால்ட்டி போட்டிருப்பாங்களே, இருங்க பெனால்ட்டி கட்டுறேன். ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் பெனால்ட்டி பார்த்தோம்னா தப்பாக எழுதியிருந்தோம் அப்படின்னா 0.25 வந்து மார்க் ரெடியூஸ் ஆயிரும். ஸோ அப்போ அதனால் அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இது வந்து ப்ரிலிம்ஸுக்கு, நான் மேலே சொன்னது ப்ரிலிம்ஸுக்கு, ஓகேவா. இங்கே மெயின்ஸுக்குன்னு பார்த்தோம்னா ரீசனிங்க்கு வந்து 40 கொஸ்டின்னா அதுக்கு 60 மார்க். வாவ். அடுத்து ஜென்ரல், இந்த நம்ம ஜென்ரல் அவேர்னஸ், அதுக்கு 50 கொஸ்டினுக்கு வந்து 60 மார்க். அண்டு ஒரு முக்கியமான ட்விஸ்ட்டு, 40 இங்கிலீஷ் எழுதணுன்னா அதுக்கு வெறும் 20 மார்க் தான். இதில் பிரச்சனை என்னென்னா இவன் தான், இவன் ஒருத்தன் தான். இவனை ஸ்கோர் பண்ணாதான் உண்டுன்ற மாதிரி தான் வாழ்க்கை ஓடும். ஏன்னா நம்மளுக்கு குவான்ஸை தொட முடியாது, ரீசனிங் தொட முடியாது, ஜென்ரல் அவேர்னஸ் என்ன கேட்குறானே தெரியாது, பைத்தியக்கார மாதிரி கேட்பான். அப்போ அப்படி இருக்கும்போது இங்கிலீஷில் மட்டும் தான் ஸ்கோர் பண்ண முடியும். இப்போ இங்கிலீஷில் ஸ்கோர் பண்ணலாம், ஆனால் ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்கும். அப்போ ரொம்ப ஸ்டாண்டர்டாக இருக்குன்னா நான் 1 மார்க் எழுத வேண்டிய கொஸ்டினை இப்போ நான் வந்து எத்தனை மார்க் எழுதுறேன், 0.25 0.05 அது 0.5 மார்க்குக்கு எழுதுறேன். அப்போ சேம் டிஃபிகல்ட்டி லெவல் மெயின்டைன் ஆகுது. அப்போ என்னால் இதுக்கு முன்னாடி 40 கொஸ்டின் 40 மார்க் இருக்கும்போது நான் 15 கொஸ்டின் அட்டன் பண்ணாலும் எனக்கு 15 மார்க் அப்படியே வந்துடும். அது சரி, ஃபுல்லாமே சரினா அப்படியே வந்துடும். இப்போ யோசித்து பாருங்களேன், நான் வெறும் 15 கொஸ்டின் தான் அட்டன் பண்ணுறேன்னா எனக்கு பாதி மார்க் 7.5 மார்க் தான் வரும், 7.5 தான் வரும், கரெக்டாக. அப்போ ரொம்ப மார்க் கம்மியாகும். ஸோ இதுதான் இங்கே இருக்க இப்போது மாற்றப்பட்டதில் மிகப்பெரிய பஞ்சாயத்து. அதான் வருஷம் போக போக இந்த ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் வந்து நம்மளை போட்டு தாலியாக இருக்குது. ஸோ நம்ம எப்படியாச்சும் இந்த இயரை நம்ம கிளியர் பண்ணி போகிற மாதிரி மைண்டை செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஏன்னா அடுத்த வருஷம் இன்னும் கொஞ்சம் ஆட்கள் சேர்றாங்க. இப்போ ஃபில்ட்ரேஷன் ப்ராசஸ் இன்னும் கொஞ்சம் சிவியராக இருக்கும். ஸோ இப்போ அதுதான் பஞ்சாயத்து. இப்போ 170 கொஸ்டின்ஸ் இருக்கா. ஸோ 200 மார்க்ஸ் டோட்டலாக. இதில் மொத்தமாக பார்த்தோம்னா 160 மினிட்ஸ். ஓகே, 116 என்னது 116 என்னதுன்னா 2 hours 40 minutes. அண்டு ப்ளஸ் வந்து டிஸ்கிரிப்டிவ் இருக்கும். டிஸ்கிரிப்டிவ் வந்து 30 minutes இருக்கும், அவ்வளோதான். ஸோ டிஸ்கிரிப்டிவ் எப்பயும் போல தான், 2 டிஸ்கிரிப்டிவ் 2 கொஸ்டின்ஸ் இருக்குன்னா 25 மார்க்கு. ஸோ அவ்வளோதான். மொத்தமாக 225 மார்க்ஸ் எழுதுகிறோம். மொத்தமாக பார்த்தோன்னா 190 minutes எழுதுகிறோம். அதாவது 3 hours 10 minutes எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு எழுதுகிற மாதிரி இருக்குது, அவ்வளோதான். ஸோ இதுதான் இங்கே சொல்லப்பட்டதில் முக்கியமான விஷயம் இதுதான். ஸோ இப்போ இந்த பேட்டர்ன் சிஸ்டம் தான் ரொம்பவே வந்து ஒரு மாதிரியாக இருக்குது. என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஓகே ஃபைன். வேறு என்ன கொடுக்கப்பட்டிருக்குன்னா வேறு எல்லாமே அதர் டீட்டெயில்ஸாக இருக்கும். கட் ஆஃப் இதெல்லாம் ஓகே தான். சென்டர்ஸ் எக்ஸாமினேஷன் வந்து நம்ம கீழே போகும்போது தெரியும். இன்டர்வியூ ப்ராசஸ் நம்மளுக்கு தெரியும். வேறு வந்து விட்டது. ஸோ இப்போ நம்ம எதிர்பார்த்தது வந்து விட்டது. ஸோ இப்போ வேக்கன்சி கான்செப்ட் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து 6715 வேக்கன்சி. ஸோ லாஸ்ட் டைம் எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா, வெயிட் எ மினிட், லாஸ்ட் டைம் என்னடா வர மாட்டேங்குது. ஓகே ஓகே லாஸ்ட் டைம் எவ்வளோ இருந்துச்சுன்னு பார்த்தோம்னா வெறும் 5000 சில்லற தான் இருந்துச்சு. ஸோ இப்போ இந்த டைம் வந்து 6715 வேக்கன்சி. அதில் ஓபிசிக்குன்னு மட்டும் பார்த்தோம்னா 1800 சில்லற, அடுத்து எஸ்சிக்கு பார்த்தோம்னா 1000 சில்லற, அடுத்து எஸ்டிக்கு வந்து 500 சில்லற. ஸோ ரொம்பவே ஹியூஜான வேக்கன்சினே சொல்லலாம். உண்மையிலே ரொம்பவே ஹியூஜ். ஸோ இப்போ வந்து நம்ம லாஸ்ட் இயர் கம்பேர் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஃபோட்டோ ஷோ பண்ணாலும் உங்களுக்கு தெரியும். லாஸ்ட் இயரில் வெறும் 5000 சில்லற தான், இப்போ 6000 சில்லற. ஸோ இப்போ 1000 வேக்கன்சி கூடி இருக்குது. ஸோ இப்போது ரொம்ப பெரிய கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க ஃப்ரெண்ட்ஸ், ஓகேவா. ஸோ இப்போ நம்ம சென்டர் பார்த்தோம்னா சென்டர் நம்ம யூஷுவல் கொடுத்துருப்பாங்க. ஸோ இப்போ இந்த சென்டர் இந்த ஸ்டேட்டுக்கு இந்த டிஸ்ட்ரிக்ஸில் வந்து சென்டர்ஸ்லாம் அவைலபிலிட்டி இருக்குன்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. இப்போ இங்கே தமிழ்நாடுன்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா தமிழ்நாடு இது ஸ்டேட்டு. ஸோ இப்போ இதில் பார்த்தோன்னா டிஸ்ட்ரிக்ட் சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, காஞ்சிபுரம், நம்மளுக்கு மதுரை, நாமக்கல் எல்லா ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் ஆயிரும்.
ஸோ இப்போது ரொம்ப இதில் பேனிக் ஆகிறதுக்கு எதுவுமே இல்லை. ஸோ எல்லாமே கவர் ஆயிரும். ஸோ அவ்வளோதான். தமிழ்நாடை பொறுத்தளவுக்கு நம்மளுக்கு சென்டரும் கரெக்டாக தான் இருக்குது. இந்த வந்துருச்சு பாருங்களேன், இதுதான். ஸோ இப்போ ஃபோட்டோகிராஃப் நம்மளுக்கு டாக்குமெண்ட் இதுதான். ஃபோட்டோகிராஃப் அப்லோட் பண்ணணும், சிக்னேச்சரு, லெஃப்ட் தம்பு, ஹேண்ட் ரிட்டனு, அடுத்து ப்ளஸ் எக்ஸ்ட்ராவாக 10th மார்க் ஷீட்டு. இதுதான் கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்படியே சூப்பராக கொடுத்துருப்பாங்க. ஃபோட்டோகிராஃப் வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கணும்னு சொல்லிட்டு டைமென்ஷன் இதெல்லாம் வந்து அதாவது பக்காவாக கொடுத்துருப்பாங்க. டைமென்ஷன் இவ்வளோ தான் இருக்கணும். அண்ட் கேபி வந்து 20லேருந்து 50 கேபிக்குள்ளே தான் இருக்கணும். ஓகே. ஃபோட்டோகிராஃப் கேப்சர் பண்ணுறது அந்த டீட்டெயில் கொடுத்துருப்பாங்க. இதுக்கு கீழே சிக்னேச்சருக்கு அதே மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த இந்த இத்தனை பிக்சலில் இருக்கணும், 10லேருந்து 20 கேபி தான் இருக்கணும், நாட் இன் கேபிட்டல் லெட்டர்ஸில் இருக்கணும். ஜஸ்ட் நார்மலாக ஒரு சைனை போட்டு விட்டணும், அவ்வளோதான். லெஃப்ட் தம்புக்கு கொடுத்துருப்பாங்க. லெஃப்ட் தம்பு எதுவுமே 20லேருந்து 50 கேபிக்குள்ளே தான் இருக்கணும், அதுவும் ஓகே தான். அடுத்து டிக்ளரேஷனுக்கு இதுதான் டிக்ளரேஷன். ஸோ இப்போ இதை தான் நம்ம எழுதணும். இதை எழுதி இந்த நேமுன்ற இந்த டேஷ் இடத்துல நேமை போட்டு நம்ம ஃபில் பண்ணி அவங்க சொல்கிற இந்த குவான்டிட்டியில் இதில் இருக்கணும். கம்ப்ரஸிங்கில் 50லேருந்து 100 கேபிக்குள்ளே இருக்கும். அண்ட் 800லேருந்து 400 பிக்சல் இருக்கும். ஸோ இப்போ இந்த மாதிரி நார்மல். ஸோ இப்போ இவ்வளோ தான். ரொம்ப எல்லாமே வந்து ரொம்ப குழப்பிக்கிற மாதிரிலாம் இல்லாமல் அப்படியே துண்டாக கிளியர் இதாக தான் கொடுத்துருக்காங்க. கிறிஸ்ப் அண்ட் கிளியராக தான் கொடுத்துருக்காங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து 10th மார்க் ஸ்டேட்மெண்ட் அதே தான். PDF ஃபார்மேட்டில் இருக்கணும். 500 கேபிக்குள்ளே தான் இருக்கணும். வேறு எந்த இது பெருசாக இல்லை. அண்டு வந்து வேறு அவ்வளோதான். ஸோ இவ்வளோ தான் இங்கே அப்ளிகேஷன் கான்செப்டில் இவ்வளோ தான். ஸோ எல்லாமே கிட்ட நெருங்கிருச்சு. நம்ம படிக்கிறது மட்டும் தான் வேலை. ஸோ இப்போ அதனால் கொஞ்சம் அவேராக படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ டைம் இல்லை. ஓகே. ஸோ எதுவும் டவுட்டு அப்படின்னா உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா நம்ம சேனல்லே நிறைய வீடியோஸ் குவான்சென்ட் அதோட அப்ளிகேஷன்ஸ் ஓரியன்டாக டிஏ ஓரியன்டாக நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ அப்போ அதெல்லாம் நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கலாம். ஓகேவா? எனி டவுட்ஸ் அப்படி இருக்குனாலும் நீங்கள் மெயில் ஐடி இதில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். ஓகே. டாட்டா, பை பாய், தேங்க்யூ.